7th standard maths second term exercise 2.3 la fourth sum. A school ground is in the shape of circular radius 103 meter. 4 tracks of each 3 meter width has to be constructed inside the ground for the purpose of track events. Find the cost of constructing tracks at the rate of 50 rupees per square meter. அதாவது ஸ்கூல் கிரவுண்ட் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அதோடைய ரேடியஸ் 103 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 4 ட்ராக் இருக்கான். ஒவ்வொரு ஈச் ஆஃப் 3 மீட்டர் விட்து ஒன்றும் 3 மீட்டர் வித்தில் இருக்குது. உள்ள கன்ஸ்ட்ரக்டர் பர்பஸ்க்காக ட்ராக் போடுறாங்க. காஸ்ட் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ட்ராக் அட் த அந்த ட்ராக் போட 50 ருபீஸ் பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு செலவாகுது. அப்போ அந்த ஃபுல் ட்ராக் போட எவ்வளோ செலவாகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஆர்சி கோட்டு 103 மீட்டர் எழுதிக்கிறேன். வித் ஆஃப் ட்ராக் வந்து 3 மீட்டர். சரிங்களா? கிரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து 103 ரேடியஸில் இருக்குது. ஒரு வித்து வந்து நம்மளுக்கு என்னென்னா 3 மீட்டரில் இருக்குது. சரிங்களா? 3 மீட்டர். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை 4 ட்ராக் போடுறதுக்கு வித்து. அப்போது 4 ட்ராக் போடுறோமா 3 மீட்டர் வித்தில். அப்போ 4 3s are 12. இப்போ ரேடியஸ் ஆஃப் கிரவுண்டு வித்தவுட் ட்ராக் இல்லாமல் இருக்கிறது தான் இன்னர் சர்க்கிளுக்கு உள்ளது. அப்போ ஆர் மைனஸ் ஆர். அப்போ டோட்டல் கிரவுண்டு வந்து எத்தனை 103. வித்து வந்து 4 ட்ராக் சேர்த்து வித்து வந்து 12. அப்போ ஸ்மால் ரேடியஸ் ஆர் வந்து நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 91. ஆர் வந்து 91 மீட்டர். இப்போது ஏரியா ஆஃப் ட்ராக் இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுருவோம். ஏரியா ஆஃப் ட்ராக் வந்து ஃபார்முலா என்னது? TRACK ட்ராக் பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். சரிங்களா? அப்போ பையுடைய வேல்யூ வந்து 22/7. கிரவுண்டுடைய ரேடியஸ் ஃபஸ்ட்டு அது என்னன்னா 103 ப்ளஸ் இது வந்து 91. இங்கே வந்து 103 minus 91. So, திருப்பி 22/7. 103 91 ஆட் பண்ணால் 194 இன்ட்டு 103 91 சப்ட்ராக்ட் பண்ணால் 3ல் 1 போனால் 2, 10ல் 1 12 வருது. இப்போ நம்ம மேலே உள்ளதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு 194 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are 8, 2 9s are 18 க்கு 8 மீதி 1, 2 1s are 2, 2 கூட 1 ஆட் பண்ணால் 3, 3 1 மல்டிப்ளை பண்ணி அதை அப்படியே போட்டுடுறோம். 8 12 மீதி 1 13 மீதி 1 23. இப்போ இது கூட இந்த 22 மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? 22 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 8 கூட 2 ஆட் பண்ணால் 16. சரி 8 2s are மல்டிப்ளை 8 2s are 16 மீதி 1, 2 2s are 4 கூட 1 ஆட் பண்ணால் 5, 3 2s are 6, 2 2s are 4. திருப்பி அதை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 6 5 4 இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 6 1 5 கூட 6 11 மீதி 1 7 7 கூட 5 ஆட் பண்ணால் 12 மீதி 1 11 1 மீதி 1. அப்போ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணால் 51,216 வருது. 51,216 டிவைடட் பை 7. இப்போ இதை 7ஆல் கட் கொடுக்கும். இங்கே திருப்பி கட் கொடுத்தா 7 7s are 49 மீதி 2 வரும். 3 7s are 21 மீதி 3 7s are 21 மீதி 1 வரும். 1 7s are 7 46 வரும். 6 7s are 42 மீதி 4 வரும். திருப்பி 0 பாயிண்ட் வச்சு அப்போ 0 சேர்க்கும் 40 வரும். திருப்பி வந்து நம்ம 5 7s are 35 மீதி ஒரு 5 வரும். திருப்பி 5 7 7s இதை கட் கொடுக்குறது இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன். 7 7s are 49 7 போட்டேன் மீதி 1 வரும். 3 7s are 2 வரும். சார் 21 3 7s are 21 மீதி கூட 2 1 12 வரும். 1 7s are 7
and 7316.57 ஏரியா வந்து இவ்வளோ வருது. இப்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 50 ருபீஸ் செலவாகுது. அப்போ இவ்வளோ ஏரியாவுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து ஏரியா ஆஃப் 4 ட்ராக் வந்து 7360 மீட்டர் 0.57 மீட்டர். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு 50 ருபீஸ். அப்போது நம்மளுக்கு இவ்வளோ ஏரியாவுக்கு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் 7316.57க்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்னா 50ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது அது வந்து 50 × 7316.57 மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு அவ்வளோ ருபீஸ் செலவாகும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 7s are 35க்கு 5 மீதி 3 5 5s are 25 கூட 3 ஆட் பண்ணால் 28 மீதி 2 6 5s are 30 30 கூட 2 ஆட் பண்ணால் 32 மீதி 3 1 5s are 5 கூட 3 ஆட் பண்ணால் 8 3 5s are 15க்கு 5 மீதி 1 7 5s are 35 35 கூட 1 ஆட் பண்ணால் 36. அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னா 8 2 8 5 36. 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஆன்சர் வந்து 3,65,828 rupees 50 paisa. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.